Hello everyone, welcome back to our Gunavision YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு basic portfolio website எப்படி build பண்றது அப்படினா பார்க்க போறோம். It's full and full made for HTML and CSS only. So first நான் build பண்ணிருக்கிற portfolio website உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். இப்போ நான் காமிக்கிற இந்த வெப்சைட் தான் நான் பில்ட் பண்ணிருக்கிற போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம் அண்டு இந்த இடத்துல உங்கள் இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து ஹோம், அபவுட், ஸ்கில்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் கான்டென்ட் செக்ஷனோட இருக்குது. அண்ட் தென் இதை நம்ம எப்படி மேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல HTML கண்டென்ட் போயிடலாம். HTML கண்டென்ட்டில் முதல்ல ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி நான் உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி வைக்கணும்னா, நான் யூடியூப் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ நேம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, ஒரு index.html இது வந்து ரூட் எலமெண்ட்டாக இருக்கணும். இந்த ரூட் எலமெண்ட்டுக்கு இங்கே இந்த பக்கத்தில் வந்து எந்த விதமான ஒரு ஃபைல் இருக்கக்கூடாது. இதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு போர்ட்ஃபோலியோன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க. அண்ட் தென் போர்ட்ஃபோலியோன்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு அசட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த அசட்ஸ்க்குள்ளே நான் வந்து CSS அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு உதவ போகுது. ஓகே, இந்த இமேஜஸ்க்குள்ளே ரெண்டு இமேஜ் வச்சுருக்கேன். ஒன்று திஸ் இமேஜ் அண்ட் தென் திஸ் இமேஜ் வந்து ரெண்டு இமேஜ் நான் இதில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ index.html நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டாக் டைப் HTML இது வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, HTMLோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்றத ரெஃபர் பண்ணுது. அப்புறம் ஹெட்டர் டேக்கில் ஒரு மெட்டா கஸ்ட், அப்புறம் மெட்டா நேம், இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் நீங்கள் ஷிஃப்ட் அண்ட் 1 ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர் நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலை. இந்த ஹெட்டர் டேக்குள்ளே என்னென்னலாம் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டைல் ஷீட்டோட ரெஃபரல் லிங்க் கொடுக்கணுங்க. இந்த ஸ்டைல் ஷீட்டோட ரெஃபரல் லிங்க் எப்படி தரதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த style.css என்ற ஃபைல் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் டாட் அண்ட் ஸ்லாஷ் அழுத்தினாவே இங்கே நம்மளுக்கு VS கோடில் எல்லாமே கரெக்டாக ஷோ ஆகும், ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போர்ட்ஃபோலியோ அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே அசட்ஸ்க்குள்ளே இருக்கிற CSS தான் நம்ம வந்து மீன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இதுதான் style.css. இந்த CSS தான் நம்ம வந்து இங்கே இது பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இதை மாதிரி தான் இந்த லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த பாத்தை வந்து க்ரியேட் பண்ணுறதுனால தான் நம்மளோட CSSோட அந்த நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது நம்மளுக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா? இப்போ இதை மட்டும் நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம எதுவுமே நம்ம கொடுக்கல. இங்கே பாருங்கள், எம்டி பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த எம்டி பிளாக்கில் இருக்கிறத நம்ம இப்போ காமிச்ச மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலாம்னா, இங்கே வந்து லிங்க்னு சொல்லிட்டு நம்ம ஹெச்எஃப்ன்ற இந்த ஸ்டைல் ஷீட் லிங்க்கை வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஐகான் லிங்க் அப்படின்றது நீங்கள் விருப்பப்பட்டால் ஏதாவது ஒரு ஐகான் லிங்க்கை நீங்கள் கொடுக்கலாம். நான் இங்கே எந்த ஐகான் லிங்க் நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் இங்கே வந்து லிங்க் ரிலேட்டிவ் ஸ்டைல் ஷீட் ஹெச்எஃப்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஐகான்ஸோட லைப்ரரியை நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த லைப்ரரியை நான் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஒரு லைப்ரரின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதோட வீடியோட ஷார்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணுறது எப்படி அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லிங்க் ரிலேட்டிவ் ஸ்டைல் ஷீட் ஹெச்எஃப்னு கரெக்டாக இந்த லிங்க்கை நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணி நீங்கள் உங்கள் கோடில் போட்டாலும் கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், ஓகேங்களா? அடுத்து லிங்க் அதே மாதிரி இந்த ஃபாண்டாசத்தோட லைப்ரரியும் நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அனானமஸாக நான் இதை கால் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது யாருன்னு தெரியக்கூடாது, அந்த ஆத்தர் யாரும் இதுவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அனானமஸாக அதை வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஹெட்டர் டேக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இப்போ பாடி டேக்கில் போகலாம். ஸோ பாடி டேக்கில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு பாடி டேக்கில் முதல்ல இருக்க வேண்டியது என்ன, ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி கொண்டு வரேன்னா, முதல்ல வந்து பேக் டு அப் பட்டன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்கில் செக்ஷனில் நேவிகேட் பண்ணிருக்கும் போது ஹோம் பேஜுக்கு வரணும்னா இந்த பேக் டு அப் பட்டன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து டேக்கில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். HFன்னு போட்டு இந்த இடத்துல நான் ஹோம்னு கொடுக்குறேன். இந்த ஹோம் எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம இந்த பேக் டு அப் பட்டன் ஹோம்னு கிளிக் பண்ணால் அந்த ஹோம் பேஜுக்கு அது நேவிகேட் ஆகணும். அதுக்காக நம்ம இந்த பேக் டு அப் பட்டன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் HRF இது கொடுக்கலாம கிளாஸும் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் வந்து பேக்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளாஸ் பேக்னு கொடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து ஐஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஃப்ரேமில் ஐக்கான கிளாஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஐஃப்ரேம் கிளாஸில்
alpha solid இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் நான் ஃபுல்லாக பில் பண்ணிட்டு முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இது உங்களுக்கே தெரியும் நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஓகேங்களா இந்த ஃபால் ஏராப் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள வந்து கொடுத்துக்கிறேன் இந்த ஐ ஃப்ரேம் உள்ள எம்டியாக விட்டுக்கலாம் இந்த ஐ ஃப்ரேமு இப்போதைக்கு அது வந்து ஒரு பேக்கப் பட்டனுக்காக மட்டும்தான் அது யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ வாங்க நம்மளோட ஹெட்டர் செக்ஷனை பில்ட் பண்ணோம் ஹெட்டர் செக்ஷன் ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்போ தான் புரியும் ஓகே ஹெட்டர் செக்ஷன் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோ அப்போதான் ஓகே இதை நம்ம ஜிஏடிஆர் ஹெட்டர் எஸ்இசிடிஐஓஎன் ஹெட்டர் செக்ஷன் சொல்லிட்டு நான் அதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ ஹெட்டர் செக்ஷனில் என்னென்னலாம் இருக்குன்னா ஒரு ஹெட்டர் செக்ஷனில் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே லோகோ இருக்கணும் நம்மளோட டிவ் கிளாஸ்க்குள்ளே அப்புறம் நேவிகேஷன் மெனு இருக்கணும் இதுதான் நம்ம ஹெட்டர் செக்ஷனில் இருக்க போகுது ஓகேயா ஸோ அதுக்காக ஹெட்டர் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு செமண்டிக் டேக் இது ரெஸ்பான்சிவ்ஸ் அண்டு ரீடபிலிட்டி அப்புறம் செசிஓக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹெட்டர் டேக்குள்ளே நம்ம வந்து ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் ஐடி வந்து என்ன வச்சுக்கலாம் ஹெட்டர்னு ஐடி வச்சுக்கலாம் ஐடி ஹெட்டர்னு வச்சுட்டு அப்புறம் ஐடியை நம்ம ஹெட்டர் வச்சுருக்கோமா உள்ளே வந்து ஒரு டிவ் டேக் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்னா டிவ்வுக்கு வந்து கிளாஸ் என்ன வச்சுக்கலாம்னா கண்டெய்னர்னு வச்சுக்கலாம் டிவ் கிளாஸ் வந்து கண்டெய்னர் இது ஒரு கண்டெய்னர் இல்லையா அதனால் ஸோ ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கலாம் ஓகே இந்த டிவ் வந்து கண்டெய்னர் வச்சுக்கிட்டோமா இப்போ ஒரு ஹெட்டர் ஒரு டிவ் எதுக்கு இதை டிவாக நான் பிரிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் கோட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும் ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நம்ம லோகோ செட் பண்ணிக்கலாம் லோகோக்கு டிவ் இன்னொரு டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன் டிவ்வில் கிளாஸ் வந்து லோகோன்னு கொடுத்துக்கிறேன் கிளாஸ் லோகோ ஓகே இந்த கிளாஸ் லோகோக்குள்ளே ஹெச்எஃப் லிங்க்கில் அண்ட் தென் ஒன்லி புட் அட் தென் ஹோம் ஸோ இதில் வந்து நான் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு மாற்றிக்கிறேன் ஓகே போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சுக்கிறேன் ஏன்னா நான் பட்டம் போடுற போர்ட்ஃபோலியோ லிங்க் தான் இல்லையா அதுக்காக இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த டிவ்வை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த கண்டெய்னர் டிவ்வுக்குள்ளே தான் எல்லாம் வரப்போகுது ஸோ இந்த கண்டெய்னர் டிவ்வை ஒன்றும் பண்ணக்கூடாது இந்த டிவ்வை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம நேவிகேஷன் மெனுவை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து நேவிகேஷன் தெரியணும் இல்லையா நமக்கு படிக்கும்போது ரீடபிலிட்டி இருக்கணுன்றதுக்காக நேவிகேஷன் மெனு அப்படின்னு போட்டு இந்த லைனை மட்டும் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே நேவிகேஷன் மெனு அப்படின்ற இந்த லைனை மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நேவ் அப்படின்ற டேகே இருக்குது அதனால் அந்த டேகை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நேவ் அப்படின்ற டேகுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் ஒன்று வச்சுக்கலாம் என்ன கிளாஸ் வைக்கலாம்னா நேவ் லிஸ்ட் அப்படின்ற கிளாஸ் வச்சுக்கலாம் நேவ் லிஸ்ட் ஓகே நேவ் லிஸ்ட் அப்படின்ற கிளாஸ் வச்சுக்கிறோம் இதுக்குள்ளே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் கிளாஸ் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாமா ஓகே அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே கிளாஸ் வந்து லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோ இதுக்கு ஐடியும் செட் பண்ணிக்கலாம் ஐடி வந்து லிஸ்ட் ஓகே அப்புறம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுல ஒன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிஸ்ட் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெச்எஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஹெச்எஃப் டேக்குள்ளே ஹோம் இங்கேயும் ஹோம்னு பில் எழுதணும் எழுதியாச்சு ஓகே ஹோம் எழுதியாச்சு அப்புறம் இதை மறுபடியும் 4 வாட்டி எழுதுறதுக்கு வரலாம் இப்படி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஹெச்எஃப் டேக்கில் ஹோம் ஃபஸ்ட்டு எழுதியாச்சா அதுக்கப்புறம் அபவுட் செக்ஷன் அபவுட் இங்கேயும் அபவுட்னு நைட் பண்ணிக்கலாம் அபவுட் ஹோம் அபவுட் வேறு என்ன வேணும் ஸ்கில்ஸ் இருக்கா ஸ்கில்ஸ் ஸோ இங்கேயும் SKILL ஸ்கில்ஸு இங்கேயும் ஸ்கில்ஸ் நம்ம செட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஒர்க்கு நம்ம சொல்லணும் இல்லையா அதுக்காக போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கலாம் போர்ட்ஃபோலியோ ஓகே போர்ட்ஃபோலியோக்கு அப்புறம் நம்மளோட கான்டாக்ட் பேஜ் வேணும் அதுக்காக கான்டாக்ட் பேஜ் ஒன்று பில்ட் பண்ணிக்கிறேன் ஓகே கான்டாக்ட் இந்த இடத்துல கான்டாக்ட்னு எழுதிக்கிறேன் கான்டாக்ட்
அதே மாதிரி இந்த இடத்துலையும் காண்டாக்ட்னு எழுதிக்கேன். ஓகே, முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ நேவ்பாரோட HTML லிங்க்கு HTML மட்டும் நம்ம போட்டிருக்கோம். HTML மட்டும் போட்டால எப்படி இருக்குது? யா, இன்னும் இந்த CSS ஒன்று இருக்கிறதுனால இந்த அலைன்மெண்ட் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா CSSோட இதுவும் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம நேவிகேஷன் மெனுவை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஸோ அதோட HTML இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் HTML. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் நேவிகேஷன் மெனுக்கு அடுத்தது போகலாம். அடுத்தது என்னென்னா தீம் டாகல் பார்க்கலாம். தீம் டாகல் ஓகே, நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நம்மளுக்கு தெரியறதுக்காக தான் அந்த தீம் டாகல் அப்படின்றது போட்டுரும். இதில் வந்து டிவ், ஒரு டிவ்வில் கிளாஸ் வந்து கிளாஸ் என்ன கொடுக்கலாம்னா மெனு பட்டன் கொடுக்கலாமா? மெனு பட்டன். ஓகே, இப்படி கிளாஸ் கொடுத்துறோம். மெனு பட்டன் கிளாஸ் கொடுத்துறோம். ஐடி வந்து கொடுக்கலாம். ஐடி கொடுக்கறது மூலமாக ஈஸியாக நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஐடி வந்து மெனு, ஐடி வந்து மெனு. ஓகே, ஸோ நான் என்னோடய தீம் டாகலில் வந்து ஒரு டிவ் கிளாஸ் தீம்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் URL அது வந்து நான் எதை நான் ரெஃபர் பண்ணுறேன்னா அந்த மூணோட அந்த லோகோ வச்சுருக்கேன் இல்லையா, அந்த லோகோ நான் இங்கே ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டீம் டாகல் நான் பில்ட் பண்ணிட்டுக்கப்புறம் என்னோடய மெனு பட்டனை நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ மெனு பட்டன் இப்போ மெனு பட்டனை பில்ட் பண்ணலாம். ஸோ மெனு பட்டனுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா மெனு பட்டன், அப்புறம் அதுக்கு ஒரு டிவ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். டிவ்வில் வந்து மெனு BTN ஐடி மெனுன்னு போட்டிருக்கோம். அண்டு அதுக்காக ஒரு கிளாஸ் ஒன்று டினோட் பண்ணிக்கிறேன். அதுக்கான டிவ் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சது வந்து ஹெட்டர் செக்ஷன். ஸோ ஹெட்டர் செக்ஷனை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம எதுக்கு போகலான்னா ஹோம் செக்ஷனுக்கு போகலாம். வாங்க, ஹோம் செக்ஷனை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இப்போ இது வரைக்கும் முடிச்சது வரைக்கும் நம்ம HTML ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வந்திருக்குன்னு. இவ்வளோதான் வந்திருக்கும். ஒரு 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 ஹோம் செக்ஷன், ஹெட்டர் செக்ஷன். அதாவது இது வந்து எதுக்குன்னா நைட் பூட் இதுக்காக ஒரு மெனு பட்டன். ஸோ மெனு பட்டனை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த நைட் அண்டு பகல், டே அண்ட் நைட், இந்த டிரான்சிஷனுக்கு இது, நேவ்பாருக்கு இது, இவ்வளோ தான். இதுதான் HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அதை மட்டும் நான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ ஹெட்டர் செக்ஷனுக்கு பண்ணலாம். வாங்க, ஹெட்டர் செக்ஷனுக்கு எப்படி பண்ணுறோன்னா ஓகே, இப்போ ஹோம் செக்ஷனுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஹோம் செக்ஷனை ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஹோம் செக்ஷனில் வந்து நம்ம முதல்ல ஒரு செக்ஷன் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்ஷன் டேக் அப்படின்றது ஒரு சிமெண்டிக் டேக். இந்த சிமெண்டிக் டேக்கில் நான் வந்து ஹோம் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் டினோட் பண்ணிக்கிறேன், ஐடி டினோட் பண்ணிக்கிறேன், அப்புறம் கிளாஸ் grid 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கிளாஸ்க்கு grid 1 கொடுத்துட்டு அப்புறம் காலம் 1 கொடுத்துக்கிறேன். கிளாஸில் வந்து இன்ட்ரோவில் ஹலோ ஐஎம்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் இவரை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணதுனால அஜித் குமார்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் அவரை பற்றின சில வரிகள் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களை பற்றின சில வரிகளை நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து என்கிட்ட இருக்கிற அந்த அசட்ஸை வந்து நீங்கள் கொடுக்குறேன். நீங்கள் இதே மாதிரி உங்களோட ரெஸ்யூமை இந்த இடத்துல நீங்கள் அசட்ஸில் வச்சுக்கிட்டு அந்த ரெஸ்யூமை நீங்கள் இந்த HRFல போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டவுன்லோட் CVன்னு கொடுக்கும்போது அந்த ரெஸ்யூம் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் ஹையர் மீ பட்டனில் நான் வெறும் கான்டாக்ட் செக்ஷன் வச்சுருக்கேன். நீங்கள் ஹையர் மீ பட்டனில் வேறு ஏதாவது உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் கூட வைக்கலாம். ஓகேவா? அடுத்து இமேஜ் செக்ஷனில் நான் இங்கே வந்து இந்த இமேஜ் வந்து இங்கே நான் அசட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜை நான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். சிம்பிளாக டாட் ஸ்லாஷ் கொடுத்தா இமேஜஸ் போகும். இமேஜஸில் AK இமேஜ்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே டெக்கரேட்டிவ் எலமெண்ட்டாக அதை நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். இதுதான் பேசிக் HTML ஸ்ட்ரக்சர். ஹோம் பேஜுக்கு மட்டும்தான் இதை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு. ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து இப்படி தான் வந்திருக்கு. இப்படி தான் வந்திருக்கும். ஆமாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இமேஜாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அவுட்புட். ஸோ இந்த வந்து HTMLல மட்டும் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம CSSலாம் சேர்த்து நம்ம அழகாக நம்ம பண்ணோம்னா ரொம்ப இந்த போர்ட்ஃபோலியோ வந்து அழகாக இருக்கும். ஸோ ஹோம் பேஜோட HTML வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது HTMLல ஏதாவது ஒரு டிவ் ஏதாவது நான் பிரித்த இது வந்து புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம CSS அலைன்மெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ CSS அலைன்மெண்ட் எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதோட URL நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபான் ஃபேமிலியோட URL தான் நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபான் ஃபேமிலியோட URL எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கும். ஸோ ரூட் வேரியபிள்ஸ்,
ஸோ இந்த சிஎஸ்எஸ் நான் எப்படி நான் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரூட் வேரியபிள்ஸை முதல்ல நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ரூட் வேரியபிள்ஸில் இருக்கிற கலர்ஸை நான் வந்து கிரேடியன்ட் அண்ட் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து ரீயூசபிலிட்டி அண்டு ரீடபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரூட் எலமெண்ட் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட் பிரைமரியில் ஃபண்டமெண்ட்டாக செரிஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபாண்ட் செகண்டரியாக ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் டெரிட்டரி எக்ஸ்ப்ளோராக யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபாண்ட் H1க்கு இவ்வளோ தான் சைஸ் இருக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி டினோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபாண்ட் H2, ஃபாண்ட் H3, ஃபாண்ட் LG அண்ட் ஃபாண்ட் MD அண்ட் ஃபாண்ட் பேஸ்ன்றது என்னென்னா அந்த ஒரு இதில் வந்து ஒரு எலமெண்ட் விட்டு இன்னொரு எலமெண்ட்டோட டிஸ்டன்ஸ் இருக்காது, அதுதான் குறிக்குது. அப்புறம் ஃபாண்ட் SM ஸ்மால், அப்புறம் ஃபாண்ட் XS அந்த எக்ஸ்ட்ரா லார்ஜெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டினோட் பண்ணியிருக்கேன். கிரேடியன்ட் லைட் அப்படின்னா இந்த ஸ்டைல் எனக்கு அப்ளை ஆகிடும். இப்போ நான் ஃபர்தராக CSS ஸ்டைல் நான் கீழே அப்ளை பண்ணிட்டு வரும்போது நான் ஜஸ்ட் கிரேடியன்ட் லைன் அப்படின்னு நான் கால் பண்ணும்போது எனக்கு இந்த CSS வந்து அழகாக அப்ளை ஆகிடும். அப்புறம் ஹெட்டர் கிரேடியன்ட் டார்க் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரேடியன்ட் டார்க் BG அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர்லேயே நான் வந்து டெக்ஸ்ட் கலருக்கு ஒன்று, டெக்ஸ்ட் கலர் H1க்கு ஒன்று, H2க்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை வந்து ரூட் எலமெண்ட்டாக வச்சுருக்கேன். அடுத்து பட்டன் ப்ரைமரிக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹோவருக்கு ஒரு கலரு, செகண்டரிக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், பட்டன் செகண்டரி ஹோவருக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், கார்ட் PG1, கார்ட் PG2, ஹைலைட் கலர், லிங்க் கலர், ஆக்சன் கலர், கிளாஸ் PG, கிளாஸ் பிளர், கிளாஸ் பார்டர். நம்ம என்னென்னலாம் நம்ம கீழே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அதை மேலேயே நம்ம ரூட்டில் ஒரு வேரியபிளாக CSSல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் ரூட் எலமெண்ட்னு பேர். அப்புறம் டார்க் மூட் வேரியபிள்ஸ், அதாவது நம்ம வந்து இங்கே டார்க் சிம்பிள் வச்சுருக்கோம் இல்லையா, அதோ இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல வச்சுருக்கோம் பாருங்கள். அதாவது இங்கே வந்து இந்த டார்க் சிம்பிள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டார்க் சிம்பிளை டச் பண்ண உடனே அது வந்து டார்க் சிம்பிளுக்கு வந்து டிரான்சிஷன் ஆகணும். அதுக்காக நான் இந்த வேரியபிள் நான் இங்கே போட்டிருக்கேன். அவ்வளோதான். டார்க்குக்கு பாடி டாட் டார்க்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து டார்க் மோட் வேரியபிள்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து கோட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட்டர் செக்ஷன், பாடி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து மூவ் ஆகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு குளோபல் ரிசெட் கொடுக்கணும். எதுக்கு குளோபல் ரிசெட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இதை வந்து டினோட் பண்ணிக்கிறேன். GLOB குளோபல் ரீசெட். இதை மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணி வைக்கிறது மூலமாக நமக்கு நல்லா புரியும், நம்மளோட கோடு நமக்கு ரொம்ப நல்லா புரியும். அதுக்காக இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி வைங்க. நீங்களும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ குளோபல் ரீசெட்டில் நம்ம அடிக்க போகிற எல்லாத்துக்குமே யூனிவர்ஸ் செலக்டர் கொடுத்து யூனிவர்சல் செலக்டருக்குள்ளே நம்மளோட என்னென்ன நம்ம CSSல பண்ண போகிறோமோ அதை வந்து டினோட் பண்ணுறது தான் குளோபல் ரீசெட். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம்னா மார்ஜின் 0ன்னு கொடுக்க போகிறோம் குளோபல் ரீசெட்டில். ஸோ இது என்ன எது ஷோ அது? ஓகே, இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. ஓகே, இப்போ மார்ஜின் வந்து எல்லாமே இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? மார்ஜின் வந்து 0 கொடுக்குறோம், பேடிங்கும் 0 கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எதுக்கு இந்த பேடிங் மார்ஜின் 0 எல்லாம் கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம பேடிங் மார்ஜின் 0 பாக்ஸ் சைஸிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த பாக்ஸ் சைஸிங் அதையும் நம்ம பார்டர் பாக்ஸும் கொடுத்துக்கலாம். பார்டர் சைஸிங் பார்டர் பாக்ஸ், ஸ்க்ரோல் பார் வித்து வந்து நன், ஸ்க்ரோல் பார் வித்து நன் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன எரர் வந்திருக்கு, வரக்கூடாது. ஓகே, அப்புறம் ஸ்க்ரோல் பிஹேவியர் ஸ்மூத் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரோல் பிஹேவியர் வந்து ஸ்மூத். இது வந்து யூனிவர்சல் செலக்டர் நம்ம கொடுத்ததுனால நம்ம எல்லாத்துக்குமே இது குளோபல் ரீசெட்னு பேர், இது எல்லாத்துக்குமே அது வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ் ஸ்டைலை வந்து கொடுக்கலாம். ஸோ நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், பேஸ் ஸ்டைல்ஸ் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை நான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, பேஸ் ஸ்டைல்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோன்னா பாடி. ஸோ நம்ம பாடி டேக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த பாடி டேக்கை ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா பாடி டேக் ஃபுல்லாக நான் என்ன அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா வேரியபிளில் இருக்கிற ஃபாண்ட் ஃபேமிலியில் இருக்கிற அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை கொடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எதுவாக இருக்கும்? ஃபாண்ட் ப்ரைமரி அப்படின்னு நம்ம வேரியபிளில் நம்ம ஆல்ரெடி ரூட்டில் கொடுத்துருக்கோம், அதை வந்து இங்கே அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ புரியுதுங்களா? நம்ம எதுக்கு நம்ம வேரியபிளில் ரூட்டில் வச்சு மேலே நம்ம டினோட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம பாடியில் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் அதை கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து பேக்ரவுண்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு வந்து வேரியபிளில் கொடுத்துருக்கிற மாதிரி வேரியபிளில் இருக்கிற கிரேடியன்ட் லைட் யூஸ் பண்ணலாம். கிரேடியன்ட் லைட் எந்த இடத்துல எது யூஸ் பண்ணிக்கலான்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் லைட் யா. அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து வேரியபிள்
இதில் வந்து கலர் என்ன யூஸ் பண்ணலாம்னா டெக்ஸ்ட் கலர். டெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாடிக்கு ஃபுல்லாத்துக்கும் லைட் லைன் ஹைட் இதுக்கும் வேரியபிள் இருக்கிற லைன் ஹைட் டிஃபால்ட் அப்படி நம்ம ஆல்ரெடி ரூட்டில் போட்டிருக்கோம். அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாடி டேக் முடிஞ்சிச்சு. அடுத்து எல்லா ஏ டேக்குக்கும் இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண அப்படின்ட்டு கொடுக்கணும். ஏ டேக்குக்கு என்ன கொடுக்கலாம்? பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கலாம். பொசிஷன் ரிலேட்டிவ் கலர் வந்து லிங்க் கலர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம் மேலே, அதை கொடுத்துக்கலாம். லிங்க் கலர்னால் அந்த கலர் கொடுக்கலாம். ஸோ லிங்க் கலர் அண்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுக்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. அப்புறம் ட்ரான்சிஷன் கொடுக்கலாம். ட்ரான்சிஷன் எதுக்குன்னா ஒரு பார்க்க விசிபிளாக நல்லாயிருக்கும், அதுக்காக ட்ரான்சிஷன் கொடுக்கலாம். ட்ரான்சிஷனில் கலர் ட்ரான்சிஷனில் நம்ம என்ன கொடுக்கணும்? கலர் 0.3 ஈஸ் செகண்ட், அது வந்து ஈஸாக இருக்கட்டும். ட்ரான்ஸ்ஃபார்ம் எவ்வளோ ஆகணும்னா transform second is then transition and transform. ஓகேவா? இதில் இருக்கிற ஏ டேக்கில் இருக்கிற பியூட்டி. இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே பாடிக்கு ரூட் எலமெண்ட் கொடுத்துருக்கேன். அது மட்டும் நம்மளுக்கு இங்கே அப்ளை ஆகிட்டு அழகாக அந்த எல்லாத்துக்குமே அந்த ரூட் எலமெண்ட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை மாதிரி நம்ம சிஎஸ்எஸ் கொடுத்து நம்ம வந்து இதை கற்றுக்கலாம், இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத. அதுக்கப்புறம் ஒரு சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் அந்த மெத்தட் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இது பண்ணுறதுக்காக. அதுக்காக கண்டென்ட் எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சுக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே, பொசிஷன் அப்சல்யூட். பாட்டம் 0 பாட்டம் 0. அப்புறம் பாட்டம் 0, லெஃப்ட் வந்து 0 வச்சுக்கலாம். லெஃப்ட் 0, வித் 0. ஏன் வித் 0 அப்படின்றது நான் ஏன் இப்படி கொடுக்குறேன்னா, நம்ம கொஷின் நம்ம அந்த ஹோவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு அலைன்மெண்ட்டில் வரும், அதுக்காக நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம். ஓகே, பேக்ரவுண்டு என்ன வேரியபிள் இருக்கிற ஹைலைட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரான்சிஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக ட்ரான்சிஷனில் வித் வந்து 0.3. ஓகே, 0.3 ஈஸ் கொடுத்துக்கலாம். 3 செகண்ட் ஈஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ட்ரான்சிஷன் கொடுத்தாச்சு. அது வந்து வித் வந்து 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஹோவர் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஓவர் ஆஃப்டர் வித் வந்து 100% கொடுக்கலாமா? வித் 100% கொடுத்துக்கிறோம். என்ன எரரு? ஏ ஹோவரில் ஆஃப்டர் கொடுத்துக்கணும். அந்த ஆஃப்டரில் வந்து நம்ம என்ன தரோம்னா அந்த வித்து தரப்போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த வித்தில் வந்து வித் 100%. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஸ்கேல் எக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். ஸ்கேல் எக்ஸ் வேல்யூ வந்து 1.1 கொடுத்துக்கலாம். ஸ்கேல் எக்ஸோட வேல்யூ 1.1 கொடுப்போம். இப்போ இந்த 1.1 வந்து ஹோவர் கொடுத்துக்கலாம். ஹோவர். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஹோவர்னு ஒன்று வச்சுக்கலாம்.
ஏ ஹோவரில் நம்ம வந்து கலர் கிரீன்ட்டு கொடுக்கலாம். கலர் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? சிஓ இல்லைவா கலரில் வேரியபிள், அந்த வேரியபிள் ஆல்ரெடி இப்படி டிகோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஹைலைட் கலர் ஒன்று வச்சுருக்கோம், அதை ஹைலைட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட் கலரை யூஸ் பண்ணிட்டுக்கப்புறம் ஹோவருக்கு அப்புறம் கண்டெய்னர் நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸை நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். கண்டெய்னர் ஓகே, கண்டெய்னர்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எங்கள் கிளாஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் இருக்கும். கண்டெய்னர் CONTAINER கண்டெய்னர். நம்ம எங்கே கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம்? இது இருக்குல்ல, இந்த கண்டெய்னர் தான் நம்ம இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, கண்டெய்னர் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிருக்குமா? இதுதான் கண்டெய்னர். இப்போ பார்க்கலாம். கண்டெய்னர் CONTAINER கண்டெய்னர். ஓகே ரைட். இப்போ கண்டெய்னருக்குள்ளே என்னென்ன தரோம் அப்படின்னா, வித்து வந்து 90% கொடுக்குறோம். அப்புறம் மேக்ஸ் வித்து வந்து 1200 பிக்சல் கொடுத்துக்கலாம். மேக்ஸ் 1200 பிக்சல் கொடுத்துக்கலாம். மார்ஜின் ஆட்டோ கொடுத்துக்கலாம். மார்ஜின் ஆட்டோ ஓகே, மார்ஜின் ஆட்டோவில் வந்து 0 ஆட்டோ கொடுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுப்போம். 20 பிக்சல் பேடிங். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்து செக்ஷன் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு செக்ஷன் டேக்கில் என்னென்னலாம் கொடுக்கலாம்னா, பேடிங். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் செக்ஷன் அந்த கிளாஸில் வந்து பேடிங் வந்து 80 பிக்சல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேடிங்கில் 80 பிக்சல் வந்து ஹைட் அண்ட் வித்தில் 80 பிக்சல் 0 கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் மேலே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் செக்ஷன் ஹோவர் யூஸ் பண்ணியிருக்கேன். H1க்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம வேரியபிளில் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்க ஃபாண்ட் சைஸோட ஹைட்டை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆஃப்டர் அந்த ஹோவர் பொசிஷனுக்கு இது கொடுத்துருக்கேன். அப்புறம் ஹோவர் ஆஃப்டருக்கு வந்து வித் 150 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக நம்மளோட இப்போ இந்த அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அலைன்மெண்ட் வந்து இப்படி இருக்கா? இது வந்து கிரிட்டில் இருக்குது, கவலைப்படைக்காது. இது கிரிட்டில் இருக்கிறத நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதோட ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் நம்ம பண்ணும்போதே பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், ரெஸ்பான்சிவ்ஸ் பண்ணுறதுனால என்ன இதுன்னா, நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். இந்த எலமெண்ட்டை நம்ம எல்லாத்துலேயும் நம்ம இது பண்ண முடியும், ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக தான் ரெஸ்பான்சிவ்ஸ் பண்ணுறது. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதான் ஃபோனில் இப்படி தானே இருக்கும். ஃபோனில் இப்படி தானே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ நமக்கு ஃபோனில் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா, அதுக்கு ரெஸ்பான்சிவ் கோடு ஒன்று எழுதணும். அந்த ரெஸ்பான்சிவ் கோடு எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த நேவ் பார் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை. அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி பண்ணலான்னா, இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாமா? இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ்ஸ் வந்திருக்கா இல்லைன்னு தெரியும். இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு style.csல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட ரெஸ்பான்சிவ்னஸை வந்து எழுத போகிறோம். ஸோ ரெஸ்பான்சிவ் டிசைன் எதுக்கு? இப்போ நம்ம பண்ணதுக்கு மட்டும் ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணலாம். ரெஸ்பான்சிவ் டிசைன். ஓகே, ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணலாமா? இதுக்கு பேர் மீடியா கோரின்னு பேர். இந்த மீடியா கோரி எப்படி அடிக்கிறது அப்படின்னா, @media ஜஸ்ட் மீடியான்னு போட்டு @media போட்டு அண்ட் ஓப்பன் பரந்தசிஸில் மேக்ஸ் வித் கொடுத்துக்கலாம். மேக்ஸ் வித் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 768 பிக்சல். இது வந்து நம்ம மொபைலுக்கு நான் ரெஸ்பான்சிவ் பண்ணியிருக்கேன். நம்ம டேபு, மொபைல், எனி டிவைசஸில் பார்க்கும்போது அது ரெஸ்பான்சிவாக தெரியணும்னா அதுக்கேற்ற மாதிரி மீடியா கோரி எழுத வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் மொபைலுக்கு மட்டும் நாங்கள் ரெஸ்பான்சிவ்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓப்பன் கர்லி ப்ராசஸில் H1 டேக்குக்கு எப்படி ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுத வேண்டியதான். H1 டேக்கில் என்ன சொல்லலாம்? ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும்? ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும்? ஒரு 2.4 ரெம் கொடுக்கலாம். 2.4 ரெம் கொடுக்கலாம். கொடுத்தோடனே பாருங்கள் மாறுதா? நம்ம இங்கே ரெஸ்பான்சிவ் மாற்ற இங்கே வந்து இது அலைன்மெண்ட்டை மாற நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் H1 பண்ணணுமா? H1 பண்ணதுக்கப்புறம் H2க்கு பண்ணலாம்.
H2 ஓகே H2ல ஓப்பன் கர்லி பிரேசஸ் அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் H2க்கு ஃபாண்ட் சைஸ் ஏன்னா நம்ம ஒரு ஃபோனில் பார்க்கும்போது அது ஃபாண்ட் சைஸ் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அதுக்காக இதை நம்ம மாற்றிட்டுருக்கோம் 2rem வச்சுக்கலாம் யா 2rem வச்சோடனே இங்கே வந்து மாறும் ஓகே அப்புறம் H2க்கு மாற்றியாச்சு கண்டெய்னர் நம்ம எல்லா தமிழுக்கு இருக்கவே இருக்காங்க கண்டெய்னர் அவனுக்கு மாற்றணும் அப்போ வித்து வந்து கண்டெய்னருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு 95% கொடுக்கலாம் 95% கொடுத்தா அந்த வித்து வந்து மாறுறதை நீங்களே பார்க்குறீங்க ஓகேவா 95% கொடுத்தா இது இவ்வளோ தான் இருக்கும் ஃபோனில் இப்படி தான் பார்க்க முடியும் ஓகேவா அதுக்காக இதை கொடுத்துட்ருக்கோம் கண்டெய்னருக்கு அப்புறம் அவ்வளோதான் இதுதான் இவ்வளோ இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இதை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே அங்கங்கே பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இது வந்து எல்லா மொபைலுக்கும் ரெஸ்பான்சிவ்ஸ் ஈஸியாக கிடச்சிரும் இப்போ வந்து பேக் டு டாப் பட்டன் அந்த பேக் டு டாப் பட்டனோட ஸ்டைல் எழுதலாம் பேக் டு டாப் பட்டன் பேக் டு டாப் பட்டன்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இங்கே ஹோம் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோம் செக்ஷன் வந்து எங்கே இந்த இடத்துல ஒரு ஏரோ வச்சு கிளிக் பண்ண உடனே அந்த பேக் டு டாப் பட்டனுக்கு வரணும் அதுக்கு தான் அந்த மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ் எழுத போகிறோம் பட்டன் ஓகே பேக் டு டாப் பட்டன் வாங்க இதுக்கு எழுதலாம் ஓகே ஆல்ரெடி நான் இதை வந்து ரைட் பண்ணி வச்சது தான் பேக்கில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா பொசிஷன் ஃபிக்ஸ்னு கொடுத்துக்கிறோம் வித் வந்து 60 பிக்சல் கொடுத்துக்கிறோம் ஹைட் வந்து 60 பிக்சல் பார்டர் ரேடியஸ் 50% ரைட் 20% பிக்சல் ஸோ நான் இந்த மாதிரி பேக்டுன்னு சொல்லிட்டு எழுதுறேன்னா நான் என் கூட நீங்கள் சிஎஸ்எஸ் எலிமெண்ட் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ பேக் டு டாட் பட்டனா இப்படி தான் எழுதியிருக்கேன் பேக் டு டாட் அப் பேக் டு டாட் ஹோவர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூடோ எலிமெண்ட்ஸ் இந்த சூடோ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அந்த ஹோவரோட டிரான்சிஷன்லாம் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த சூடோ எலிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ பேக் டு டாட் பட்டன் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வாங்க இப்போ தான் முக்கியமான ஒருத்தர் இருக்கான் ஹெட்டர் செக்ஷனை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஹெட்டர் செக்ஷனை எப்படி பண்ணுறது கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஹெட்டர் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்கணும்னா ஹெட்டர் தான் பார்க்கணும் அந்த ஹெட்டர் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இவன் வந்து மாறணும்னா அதுக்கு நம்ம வந்து சில வித்து வந்து 70% கொடுக்கலாம் 70% கொடுக்கக்கூடாது 100 கொடுக்கலாம் 100% வந்து வித்து இருக்கணும் ஓகே ஹைட்டு வந்து எவ்வளோ கொடுக்கலாம் ஹைட்டு வந்து ஒரு 70 பிக்சல் கொடுக்கலாம் இந்த இடத்துல மாறுறது தெரியாது ஏன்னா இது வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம இது பண்ணோம்னா இது தெரியும் ஆனால் இப்போ இது தெரியாது ஓகேங்களா இது பாருங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் ரெஸ்பான்சிவ்ஸ் இருக்குது பாருங்கள் நான் எப்படி ரெஸ்பான்சிவ் சொல்லணும்னா இந்த வேர்டெல்லாம் அப்படியே இதுவாகுது பாருங்கள் ஃபோல்ட் ஆகுது பாருங்கள் இதுதான் ரெஸ்பான்சிவ்னு சொன்னேன் ஓகேவா ஸோ இது நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் 70 ஹைட் எவ்வளோ கொடுக்கலாம்னா 70 பிக்சல் கொடுத்துக்கலாம் ஹைட் 70 பிக்சல் அப்புறம் டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸாக மாற்றலாம் இப்போ பாருங்கள் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கப்புறம் நம்மளோட இது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே இது வேணாம் இது நம்ம இது பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் மாற்றிட்டோம் ஒன்றும் நடக்கலை இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டை நான் எப்படி ரைட் பண்ணுறேன்னா அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் கொடுத்துக்கிறேன் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன் இப்போ என்ன இருக்குது சென்டராக வந்துருச்சு இதுக்கு சென்டராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இவங்க மேலே இருக்க எலமெண்ட்டே ஷோ ஆகலை ஓகே இப்போ அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்புறம் பொசிஷன் ஃபிக்ஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் டாப் வந்து 0 கொடுத்துக்கலாம் Z இண்டெக்ஸ் வந்து 50 கொடுத்துக்கலாம் பேக்ரவுண்ட் கிளிப்பு அண்ட் பேக்ரவுண்ட் ஃபில்டர் இதெல்லாம் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கிளாஸ் பீச்சோட கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ நம்மளோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இது ஒன்று பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஸோ இதை நம்ம மாற்றணும் ஒழுங்கா அதுக்காக மறுபடியும் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா அந்த கண்டெய்னருக்கு நம்ம வந்து கோடு எழுதலாம் ஓகேவா ஸோ அங்கே ஓகே இப்போ இந்த ஹெட்டர் கண்டெய்னருக்கு வந்து கோடு எழுதலாம் ஹெட்டர் கண்டெய்னருக்கு எப்படி எழுதலாம்னா ஹெட்டர் டாட் கண்டெய்னர்னு வச்சுக்கலாம் ஹெட்டர் கண்டெய்னர்னு வச்சுக்கலாம் ஓகே இங்கே ஹெட்டர் கண்டெய்னரில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறேன் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துக்கிறேன் அண்ட் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துக்கிறேன் வித் வந்து 100% கொடுத்துக்கிறேன் இப்போ இது எப்படி மாறுது பாருங்கள் நான் அப்படி கொடுத்தோன்னே இங்கே போர்ட்ஃபோலியோ இது வந்து சென்டரில் மாறிச்சு இந்த வித் இங்கே இருக்குது ஆனால் இது வந்து நம்ம அபவுட் இன்னும் இந்த அன்டார்டர் லிஸ்ட்லேயே வரையில பார்த்தீங்களா இது வந்து டெக் டெக்கரேஷன் நல்லா கொடுத்து இன்னும் நம்ம பண்ணலாம் ஸோ அதை எப்படி மேக் பண்ணலாம்னா இப்போ ஹெட்டர் செக்ஷன் பண்ணிட்டோமா ஹெட்டர் செக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து nav list அதை பார்க்கலாம் nav list-ஐ பார்க்கலாம் nav list நம்ம வந்து ரைட் பண்ணலாம் nav list-ல வந்து என்னென்ன இருக்குது ஓகே
இங்கே பாருங்கள், நாவலிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறோம், அலைன் அட்டாச் வந்து சென்டர் கொடுத்துக்கிறோம். இதை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன நடக்குது, இப்போ இது இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இந்த நாவலிஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம், இது அலைன் பண்ணிக்கிட்டு இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஜஸ்ட் அந்த nav லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள், nav லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அலைன் சென்டர் கொடுத்துருமா. அப்புறம் அந்த இருக்கிற அன்னார்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் டெக்கரேஷன் ரோ கொடுத்துட்டு மார்ஜின் 0, பேடிங் 0, லிஸ்ட் ஸ்டைல் நன்னு கொடுத்தா நம்மளுக்கு இந்த அலைன்மெண்ட் வந்து கிடைக்குது. அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம ஹோவர் பண்ணும்போது கலர் வருது பார்த்தீங்களா, அதுக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக், டிரான்சிஷன் கலர் அண்டு அந்த ஹோவருக்காக இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, nav லிஸ்ட் UL LIO ஹோவர் தீம்ன்றது அடுத்து நம்ம கொடுக்க போகிறது. அந்த தீமுக்கும் நான் இங்கே வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இது தேவையில்லை, இதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பண்ணது. ஸோ அவ்வளோதான், நேவபார் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஹோம் செக்ஷன், அபவுட் செக்ஷன், ஸ்கில்ஸு, போர்ட்ஃபோலியோ, கண்டெய்னர். இது வந்து ஒர்க் ஆகாது இப்போதைக்கு, ஏன்னா அப்படி தான் காட்டும். ஏன்னா இப்போதைக்கு நான் உங்களுக்கு நான் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஹெட்டர் இந்த நேவபார் அப்புறம் இந்த பாடி, இந்த ஹோம் செக்ஷன், இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் நினச்சேன். இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு அழகா. இது இந்த கோடில் தான் நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண தெரியணும், அதோட ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியணும், அப்புறம் நேவ் லிஸ்ட் யூஸ் பண்ண தெரியணும், நேவ் லிஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த நேவ் லிஸ்ட்டில் இருக்கிற பொசிஷன் நான் ஹேண்டில் பண்ண தெரியணும். அனதர் தென் நம்ம ஆல்ரெடி நம்ம வேரியபிளாக லிங்க் கலர், லிங்க்கு டெக்ஸ்ட் முதற்கொண்டு வேரியபிளாக ரூட்டில் சேவ் பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதை ரீயூசபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ வாங்க அடுத்து நம்ம மூவ் ஆகலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இதில் ரெஸ்பான்சிவ்னஸ் பண்ணலாம். இதை நம்ம ரெஸ்பான்சிவ்ஸ் பண்ண முடியுமானா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்குது. இருங்க இன்னும் கொஞ்சம் இதை கம்மி பண்ணுறேன். ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்குது, இல்லை, நோ ரெஸ்பான்சிவ்னஸ்னால் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஹோமு அபவுட்லாம் கரெக்டாக தெரியணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். நான் எப்படி சொல்கிறேன்னா, இது ஃபோனில் நம்ம வாட்ச் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும், இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்லாம் நம்ம குறைக்கணும். நம்ம இதுக்கு மட்டும் ரெஸ்பான்சிவ் பண்ணியிருக்கோம், இந்த ஹெட்டர் செக்ஷனுக்கு ரெஸ்பான்சிவ் ஒன்றும் பண்ணல இல்லையா. ஸோ வாங்க அந்த ஹெட்டர் செக்ஷனோட ரெஸ்பான்சிவ் பண்ணலாம். ஸோ பண்ணலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ ஹெட்டர் செக்ஷனோட ரெஸ்பான்சிவ்ஸ் பார்க்கலாம். இதான் அதோட ரெஸ்பான்சிவ் ஸ்டைல்ஸ். ஓகே, நான் இந்த ரெஸ்பான்சிவ் ஸ்டைல் போகிறதுக்கு முன்னாடி போர்ட்ஃபோலியோ, ஹோம், அபவுட், ஸ்கில், போர்ட்ஃபோலியோ இருந்தது. இந்த ரெஸ்பான்சிவ் ஸ்டைல் போட்டுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த நேவ்பார் செக்ஷனோட வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த நேவ்பார் செக்ஷனை கிளிக் பண்ணால் அந்த போர்ட்ஃபோலியோ ஃபைல் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஏன் ஒர்க் ஆகலன்னா, இதுக்கு சின்ன ஒரு ஜேஎஸோட சின்ன கோடு லைன் எழுதணும். ஓகேவா, அது ஒரு சாதாரண ஒரு சின்ன லைன் தான், அதை நான் எப்படி எழுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. இதான் ரெஸ்பான்சிவ் லைன்ஸில். இப்போ பாருங்கள் மூவ் ஆகுதா, இப்போ இந்த மூவ் ஆகுதை தடுக்கிறது நான் ஃபர்தராக நம்ம கோடு எழுதலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இப்போ இப்படி இருந்ததை நம்ம வந்து இப்படி மாற்றிட்டோம், இப்படி இருந்ததை இப்படி வந்து அழகாக ரெஸ்பான்சிவாக நம்ம மாற்றிட்டோம். அவ்வளோதான், இந்த ரெஸ்பான்சிவ்னஸை வளர்த்துட்டோம். இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் எல்லாம் கோட் என்ன எழுதிருக்குன்னு பாருங்கள். 768 அப்படின்றது நம்ம ஃபோனில் பார்க்குற டிஸ்பிளே ஸ்க்ரீனு. இதில் இருக்கிற nav லிஸ்ட் UL அதை மாதிரி மாறணும், அப்படின்றது காலராக மாறணும், பேக் ஷேடோவாக மாறணும். ஸோ இதெல்லாம் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதோட ரெஸ்பான்சிவ் முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்மளோட ஹோம் செக்ஷனை போய் பார்க்கலாம். ஹோம் செக்ஷனில் தான் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது. அந்த ஹோம் செக்ஷனை ஒழுங்காக பண்ணிட்டாலே நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பக்காவாக ஒர்க் ஆகும், பக்காவாக வந்துருன்றேன். அவ்வளோதான். ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஹோம் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேரியபிள் ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா. ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஒரு கால் பண்ணி வச்சுருந்தோம், ஹோம்னு, HOME ஹோம்னு. ஓகே, இந்த ஹோமில் இருக்கிறத நம்ம வந்து எழுதிக்கலாம். மார்ஜின் வந்து 30 பிக்சல் அண்டு மார்ஜின் டாப்னு வந்து ஒரு 100 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஹோம் செக்ஷனில் வந்து நான் என்னென்ன வைக்கிறேன்னு பாருங்கள். ஹோம் செக்ஷனில் வந்து மார்ஜின் வந்து 30 பிக்சல் வச்சுருக்கேன். ஸோ நான் எதுக்கு நான் 30 பிக்சல் பாருங்கள், இப்போ இதோட ரெஸ்பான்சிவ்ஸ் கலைஞ்சிருச்சு. நான் எப்போ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணணும், இதோட ரெஸ்பான்சிவ்ஸ் போச்சு பார்த்தீங்களா. அதுதான் இப்போ நம்ம இந்த ஹோம் செக்ஷனை பில்ட் பண்ணிவிட்டு ஹோம் செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்சிவ்ஸ் வந்து இதில் பில்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடந்திருக்கு, நேவ்பார் செக்ஷன் முடிஞ்சு இப்போ ஹோம் செக்ஷன் வந்திருக்கும். ஹோம் செக்ஷனில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, இருங்க நான் காட்டுறேன்.
ஹோம் செக்ஷனில் மார்ஜின் 30 பிக்சல் கொடுத்துருக்கோம். டாப் வந்து 100 பிக்சல், மின் ஹைட் வந்து 100 வியூ ஹைட். வியூ ஹைட்ன்றதுனா நம்ம பார்க்குற அந்த ஹோம் செக்ஷன் அந்த பார்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூ ஹைட் கொடுத்துருக்கோம். அப்புறம் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக இருக்குது, அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துருக்கோம். அண்ட் ஜஸ்டிஃபை கரண்ட் சென்டர், பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலர் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த பேக்ரவுண்ட் கலர் அதை நம்ம இங்கே வந்து இங்கேயே அதே யூஸ் பண்ணிக்கிறோம். கிரிட். ஸோ இந்த இடத்துல சிஎஸ்எஸ் கிரிட் ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களே. கிரிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு சிஎஸ்எஸோட அட்வான்ஸ் டூல்னு சொல்லலாம். இது வந்து சிஎஸ்எஸ் ஃபைன் பண்ணும்போது உருவாக்கப்பட்டதில்லை. இப்போ ரீசெண்டாக இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டூல். இந்த கிரிட் கான்செப்ட் அப்படின்றது கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அண்ட் கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ்ன்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். இதில் வந்து 1FR 2FR அப்புறம் கேப் வந்து 30 பிக்சல், அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் இந்த கிரிட்டை மட்டும் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிரிட்டை கமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோடுக்குள்ளே போனால் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எந்த வித அலைன்மெண்ட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இதை வந்து கிரிட் எலமெண்ட்டில் வச்சு கேப்போட ஒரு 1 பிக்சல் நம்ம வந்து மாற்றலாம். அதுக்காக இந்த அலைன்மெண்ட்டை நான் வந்து தூக்குறேன். இப்போ எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டில் வந்திருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பார்டர் பாக்ஸ் எல்லாம் தெரியுதுங்களா, இந்த பார்டர் பாக்ஸு. ஸோ இந்த அலைன்மெண்ட்டுக்காக தான் கிரிட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கிரிட் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து 1 by 1 மாற்றணுமா, இதுக்கப்புறம் இதை வந்து ஈஸியாக ஃப்ளெக்ஸை வச்சு நம்ம அழகாக கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் இந்த கிரிட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிட்டோம். அலைன் ஐட்டம் சென்டர், மார்ஜின் ஆட்டோ கொடுத்துருக்கோம். காலம் 1 டெக்ஸ்ட் லைன் லெஃப்ட், பேடிங் 100 பிக்சல், இன்ட்ரோ, நேமில் நம்ம இந்த நேம் அந்த ரெம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெம்மு முதற்கொண்டு கரெக்டாக கொடுக்கணும். இப்போ 3.5 ரெம்முக்கு பதிலாக எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 ரெம்னு கொடுத்துருண்ணே. என்ன ஆகுது மட்டும் பாருங்கள். 8 ரெம்னு கொடுத்தா எங்கே பாருங்கள், அஜித் குமார் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் கரெக்டான அளவில் பார்த்து கொடுக்கணும். அது ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் 3.4 அப்படின்னு 3.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கொடுத்து இந்த அலைன்மெண்ட்டை நான் எப்படி பார்த்து நான் உங்களுக்கு பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு, பட்டன் கண்டெய்னர், பட்டன், இதுக்கெலாம் நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். வாங்க, ஸ்டைல் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து எதுக்கு அப்ளை பண்ணலான்னா டெக்ஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணோம் இல்லையா. இங்கே பாருங்கள். ஸோ இன்ட்ரோக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம், நேமுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் 1.2 ரெம் போதும். அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கலர் வந்து மேலே நான் வந்து ரூட்டில் சேவ் பண்ணியிருக்கிறத இங்கே கால் பண்ணுறேன். லைன் ஹைட் யூஸ் பண்ணுறேன், மார்ஜின் பாட்டம் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பட்டன் கண்டெய்னர் 1 வந்து ஃப்ளெக்ஸாக மாற்றிட்டு அதை ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃப்ளெக்ஸ் ராப்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம இந்த ராப் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நான் ஜஸ்ட் இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், டவுன்லோட் ஹையர் மீன் சொல்லிட்டு ஒன் ஒன்லி இருக்கா. இது வந்து ராப்பில் மாறணுன்னா ஜஸ்ட் இந்த ராப் கண்டென்ட் யூஸ் பண்ணால் அழகாக ராப்பில் மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் அந்த கண்டென்ட்டோட இந்த ப்ராசஸ். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. பட்டன் 1ஓட இன்லைன் பிளாக் கொடுத்துருக்கேன். இந்த பேடிங் 125x125 பிக்சல் கொடுத்துருக்கேன். இந்த டிரான்சிஷன் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த பட்டனை வந்து ஹோவர் பண்ணும்போது ஒரு டிரான்சிஷன் கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் ஒரு டிரான்சிஷன் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த லைன் கோடில் தான் நம்ம வந்து மேஜிக் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.3 கொடுத்துருக்கோம், கர்சர் வந்து பாயிண்டர் கொடுத்துருக்கோம், ஹைடன் கொடுத்துருக்கோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் 0.3s, பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்து இன்லைன் பிளாக்கு, பேடிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஸ்டைல் அழகாக கிடைக்குது. இந்த ஸ்டைல் பாருங்கள், இந்த ஸ்டைலில் வந்து ஸ்டைலே பேர் சொல்லுது, ஹையர் மீ. ஓகே, அப்புறம் பட்டன் ஹோவர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கேன், பேக் ஷேடோ கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த செக்ஷனோட முடிஞ்சு. இதுதான் ஹோம் செக்ஷன் முடிஞ்சா. இப்போ வாங்க ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போவோம். ப்ரொஃபைல் செக்ஷனாக இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ப்ரொஃபைல் செக்ஷனில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் இல்லையா. நான் வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அஜித் குமாரோட ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல உங்கள் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி அழகாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ப்ரொஃபைல் செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை மாதிரி மக்களே, இந்த மாதிரி செக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து தனித்தனியாக டினோட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரீடபிலிட்டி அண்ட் ரீயூசபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக செக்ஷன்ஸ் வந்து டினோட் பண்ணி நம்ம வந்து கோடு எழுதுறது. ஓகேங்களா, இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்னென்ன தரணும் அப்படின்னா, ஓகே இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்னென்ன தரோன்னு பாருங்கள். ப்ரொஃபைல் கண்டெய்னரில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக வச்சுக்கிறோங்க. அந்த ப்ரொஃபைல் கண்டெய்னர் அப்படின்றது என்னென்னா, நம்ம இந்த அஜித் குமாரோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன்.
இந்த அஜித்குமார் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ப்ரொஃபைல் கண்டெய்னர் நான் சொன்னேன். இதை மட்டும் நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக தந்துடுறேங்க. ஸோ இந்த இடத்துல நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஏன்னா கோடு நம்ம என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது. ப்ரொஃபைல் செக்ஷனில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டராக கொடுக்குறேன், அப்புறம் அலைன் ஐட்டம் சென்டராக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் சென்டராக இது மாதிரி கொடுக்கும்போது நம்மளோட ஃபோட்டோஸ் எப்படி ஆகுதுன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய இமேஜ். ஸோ இந்த இமேஜ் இப்படி ஷோவாக இருக்குது. அஜித்குமார் ஃபோட்டோ வந்து இங்கே மறைஞ்சிருக்கு. ஓகேவா, இப்போ இதை வந்து இங்கே மாற்றுறேன், இமேஜ் ராப்பர். அடுத்து நம்ம வந்து இமேஜ் ராப்பர் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த இமேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். பாருங்கள், இப்போ இந்த இமேஜ் ராப்பரை யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்லாஷ் அண்டு யூனிவர்சல் செலக்டர். ஓகே, இப்போ பாருங்கள். யா, இது எப்படிங்க அழகா ஆச்சு? அழகாக இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பா? யா, இது ஒரு ஸ்கொயர் ஷேப். இந்த ஸ்கொயர் ஷேப் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் இந்த பேக்ரவுண்டில் இந்த ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ட்ரான்சிஷனில் இந்த ட்ரான்ஸ்லேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக் ஷேடோ யூஸ் பண்ணதுனால இந்த பேக் ஷேடோவில் நம்ம என்னென்ன லென்த்து, என்னென்ன ஹைட்டு, என்னென்ன மார்ஜின், என்னென்ன பேடிங் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்புறம் ஹோம் இமேஜ். இப்போ தான் இந்த இமேஜுக்கே வந்திருக்கேன். இந்த இமேஜை நம்ம எப்படி மாற்றணும்னா, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இமேஜ் என்ன ஆகும்? ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ வந்து ஷோ ஆச்சுங்களா இல்லையா பாருங்கள். இந்த இமேஜ் வந்து இப்போ வந்து இது வந்து நன்னா இருக்குது, டிஸ்பிளே நன்னா இருக்குது. ஏன் இப்போ நன்னா வச்சுருக்கு அப்படின்னா, அந்த அலைன்மெண்ட், அந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த இமேஜ் வந்து உள்ளே போய் ஷேவ் ஆகணும் அப்படின்றதுக்காக இங்கே நன்னா வச்சுருக்கேன். அப்புறம் இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இதை அன்கமெண்ட் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் இதில் வந்து அனிமேஷன் அப்படின்றது என்னென்னா சிஎஸ்எஸோட ஒரு அட்வான்ஸ்டு டூல். இது வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் அவுட்புட்டாக நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அழகாக வந்திருக்கா இந்த இமேஜ். அப்புறம் இந்த ஹோவர் பண்ணும்போது மட்டும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஷேட்னஸ், அந்த எப்படி சொல்கிறது, அந்த பளிச்சுன்னு வருது, அந்த ஒரு இதுவும் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லைட் மாதிரி. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இப்போ இந்த செக்ஷனை நான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இந்த இடத்துல என்ன ஹோமு, அபவுட்டு, ஸ்கில்ஸு, அதெல்லாம் நான் வந்து அப்புறம் சொல்ல போகிறேன். ஹோம் செக்ஷனை டச் பண்ணும்போது இந்த இதுவும் பில்ட் ஆகணும், இது வந்து பில்ட் ஆகணும். ஓகேங்களா, இந்த போர்ட்ஃபோலியோ வந்து அப்படியே இருக்கட்டும். ஹோம் செக்ஷனை டச் பண்ணும்போது இது வந்து அழகாக நம்மளுக்கு ஷோ ஆகுது. இந்த இடத்துல பேக்ரவுண்டில் இமேஜ் அஜித்குமார். ஓகே, ஐ எம் பேஷனட் அபவுட் ஆக்டர் அண்ட் டவுன்லோட் சி பட்டன். இந்த ஹையர் பி பட்டன்லாம் எவ்வளோ ட்ரான்சிஷனாக இருக்குது பாருங்கள். ட்ரான்சிஷன், அந்த ட்ரான்சிஷன் தான் முக்கியம். இதெல்லாம் தான் ஒரு இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணும். சரி, இதோட முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதானா? இல்லை, இருக்குது. முக்கியமான ஒன்று இருக்குது. எது? ரெஸ்பான்சிவ்னஸ். யா, அந்த ரெஸ்பான்சிவ்னஸை எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன் வாங்க. இந்த ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபோனில் பார்க்கணும் அப்படின்னு. ஃபோனில் பார்க்கும்போது எப்படி தெரியுது, அங்கே அந்த அஜித்குமார் ஃபோட்டோவே இல்லைங்க. பா, வெரி சேட். ஸோ ரெஸ்பான்சிவ்னஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப 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 முக்கியங்க ரெஸ்பான்சிவ்னஸ். நான் ரெஸ்பான்சிவ்னஸ் ஒன்று பண்ணி காட்டுறேன், நீங்களே அடுத்தடுத்து நீங்கள் பண்ணி அதுக்கான இதுவை நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை ஏன்னா ரெஸ்பான்சிவ் பண்ணால் தான் அந்த இது வந்து எல்லோரும் பார்க்கலாம். இப்போ இன்டர்வியூக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா அவங்க ஃபோனில் தானே பார்ப்பாங்க. ஃபோனில் மேபி ரொம்ப லேப்டாப்பில் தான் பார்ப்பாங்க, ஆனால் ஃபோனில் பார்க்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக கப்பு முக்கியம் பிகிலி அப்படின்னுவாங்க. அதுக்காக எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் மாசாக இருக்கணும். அது ஓகே டன். கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து மீடியா கோரி யூஸ் பண்ணி தான் நான் அந்த ரெஸ்பான்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மீடியா, இது வந்து மீடியா கோரி யூஸ் பண்ணியிருக்கேன். மீடியா கோரியில் நான் என்ன பண்ணுறேன், மீடியா ஸ்க்ரீன். இதில் நம்ம விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் ஜஸ்ட் மீடியான்னு போட்டால் அந்த ஸ்க்ரீன்லாம் அப்படியே ஷோ ஆகுது பாருங்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதான் தான் எல்லோரும் விஎஸ் கோட், மேபி எல்லாருமே விஎஸ் கோட் தான் வச்சு அடிப்பாங்க. விஎஸ் கோட் அடிக்கும்போது இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, மேக்ஸ் வித் வந்து அப்போ நம்ம கொடுத்த மாதிரி 78 பிக்சல் 768 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஒரு கேஃப் 768 பிக்சல் மேக்ஸ் வித் கொடுத்தாச்சு. இதை வந்து என்ன எதில் கொடுக்கணும், யா இதில் ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஓப்பன் பரந்தசிஸ் கொடுக்கணும். பிக்சல் ஓப்பன் பரந்தசிஸ், அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணணும். 78 பிக்சலுக்கு இது கூடாது. யா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இதை வந்து கிரிட்டாக மாற்றலாம். ஸோ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸாக மாற்றிட்டு கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம். யா, இதை ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக பண்ணும். இப்போ டாட் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம்ல, அது டாட் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற
டாட் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற டாட் கிரிட் ஒன்றுன்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த கிரிட் ஒன்றுன்னு டாட் GRID ஓகே ஓகே டாட் கிரிட் ஒன்று கொடுத்துருக்கோமா. இந்த கிரிட் ஒன்றில் இருக்கிறதுல கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்னு ஒன்று இருக்குது. கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் வந்து 1 ஃப்ரேம் கொடுக்கலாம். பாருங்கள் சேஞ்சஸ் நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க. 1 ஃபாரம் அப்படி கொடுத்தோடனே என்ன 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 நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள் அஜித்குமார் தெரிகிறாரா. 1 ஃபாரம் கொடுத்தோடனே அஜித்குமார் தெரிகிறாரு. இதுதான் ரெஸ்பான்சிவ்னஸ். இதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாமனா விடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த நேம் இதெல்லாம் நம்ம மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நேமுக்கு வந்து 2.5 ரெம் கொடுக்குறோம். அந்த இதுக்கு வந்து 2.5 ரெம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். அது எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே மக்களே இங்கே பாருங்கள் நேமுக்கு வந்து நான் ஃபாண்ட் சைஸ் வந்து 2.5 ரெம்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் கொடுத்துருக்கேன். நான் ஏன் அப்படி கொடுக்குறேன்னா நேமுக்கு வந்து இந்த 2.5 ரெம் கொடுக்காம விட்டா இப்படி இருக்குது பாருங்கள் பெருசாக தெரியுதா. ஒரு ஃபோனுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய லெட்டர்ஸில் பார்த்தா நல்லாவா இருக்குது, நல்லா இல்லைல்ல. அதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து நேமை வந்து மாற்றுறேன். வெறும் 2.5 ரெம்மாக கொடுக்குறேன். 2.5 ரெம்முக்கும் அந்த இதுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. அந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு வேணும். எதுலேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் நேம். ஓகே இப்போ இது வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஓகே அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இன்ட்ரோ ஸோ எல்லாத்தையும் எவ்ரிதிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரோவில் வந்து நான் என்ன பண்ணுறேன் 2 ரெம்மை மாற்றுறேன். 2 ரெம் மாற்றினா எனி டிஃப்ரென்ஸ் தெரியுதா. தெரியுது. இன்ட்ரோனா இந்த இது இந்த இடத்துல இந்த பேஷன் நோட் ஆஃப் இன்ட்ரோ அது வந்து 2 ரெம்முக்கு பதிலாக இந்த பழைய இதில் வந்து அது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா ஒரு டெஸ்க்டாப் பார்க்கும்போது அந்த பிக்சலில் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம மாற்றணும். அதுக்காக இந்த ரெம்மை யூஸ் பண்ணுறேன். அடுத்து டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள் ஷோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர். சென்டர் இல்லைனா என்ன ஆகுது. சென்டர் இல்லைனா இது வந்து இங்கே கேப் வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு நம்ம வந்து சிஎஸ்எஸ் செலக்டர் பண்ணணும். இவ்வளோ பெருசாக இருக்குமா ஃபோனு. ஐ திங்க் இது வந்து ரெஸ்பான்சிவ்னஸில் போயிட்டு அந்த ஐபேடு இல்லை மொபைலில் எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அழகாக பண்ண வேண்டிய ஒன்று. பரவாயில்ல இப்படி பண்ணுறதுனால எதுவும் இதுவாக போகிறதில்ல. ஓகேவா அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல இங்கேயோ போதா இப்போ ஓகே சென்டர் கொடுத்தோன்னே ஒரு சேஞ்ச் தெரியுது. அப்புறம் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த பட்டன் வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃபோனுக்கு இப்படி தான் தெரியும் போகுது. ஓகே இந்த பட்டனில் இருக்கிற இந்த ஃப்ளெக்ஸை நம்ம தூக்கிட்டோம்னா அது வந்து ரெஸ்பான்ஸ்னஸ் வந்து போயிடும். அதுக்காக இந்த ஃப்ளெக்ஸை வந்து வச்சுருக்கோம். ஓகே அப்புறம் ஜஸ்டிஃபை கரண்ட் சென்டராக வச்சுருக்கோம். ஏன் நம்ம ஜஸ்டிஃபை கரண்ட் சென்டராக வச்சுருக்கோம்னா இது வந்து ஜஸ்டிஃபை கரண்ட் சென்டர் இல்லைனா இந்த ஓரத்தில் போய் நிற்குங்க. ரெஸ்பான்ஸஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் இப்படி இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணாலும் அழகாக இது ஷோ ஆகும். அதுக்காக இந்த ரெஸ்பான்ஸஸ் ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் இமேஜ் ராப்பர் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இமேஜ் ராப்பர் பண்ணோடனே அழகாக தெரிகிறாரு பாருங்க. அஜித்குமார் அழகாக தெரிகிறாரா. ஆனால் இமேஜ் ராப்பர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தெரிகிறாரு பாருங்க. ஸோ அதுதான் முக்கியம். பாருங்கள் 40 பிக்சல் 400 பிக்சல் நல்லா இருக்குது. 40 பிக்சல் எப்படி இருக்குது. ஆப்ஜெக்ட் ஃபிட்டு கவர் கொடுக்கலன்னா என்ன ஆகும் பாருங்கள். கவர் கொடுக்கலாம் எப்படி இருக்குது. கவர் கொடுத்தா அழகாக தெரியுது. அதுக்கப்புறம் இன்னும் இந்த ரெஸ்பான்ஸ்னஸ் வரதுக்காக இந்த மீடியா குறி இன்னும் அடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக தெரியுதா. அந்த ஷேடோ பேக் ஷேடோ இந்த ரெஸ்பான்ஸ்னஸ்க்காக தான் இந்த வீடியோ குறி போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த மீடியா ஸ்க்ரீன் அண்டு மேக்ஸ் வித் 4x480 பிக்சல் நேம் ஃபாண்ட் சைஸ் 2 ரெம் இன்ட்ரோ வந்து 1.2 ரெம் அண்டு எவ்ரிதிங். ஸோ இது வந்து ஹோம் பேஜுக்கான மட்டும் சரியா. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கே எழுதுனா போதும். இங்கே டச் பண்ணால் இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட இந்த ஹோம் பேஜோட இதெல்லாம் இங்கே காட்டும். இதை டச் பண்ணால் அழகாக இது வந்து டார்க் மூடில் மாறிடும். இப்போ வந்து சன்லைட்டில் இருக்குது. இது வந்து டார்க் மூடில் மாறிடும். ஓகே இப்போ நம்மளோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். பாருங்கள் அவுட்புட் வந்து பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். போர்ட்ஃபோலியோ ஹோவர் பண்ண உடனே இந்த இடத்துல ஹோவர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியுது. ஹோமில் ஒரு ஹோவர் எஃபெக்ட் தெரியுது. கீழே அந்த சின்ன ஒரு மார்க் அழகாக தெரியுது. அண்ட் தென் ஸ்கில்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற இந்த ஒர்க்கு. ஏன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோட ஒர்க்கோட முக்கியமான ஒரு மெயின் என்னென்னா நம்மளோட ஒர்க்கை நமக்கு ஷோ பண்ண தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ போர்ட்ஃபோலியோ அப்புறம் கான்டாக்ட் பேஜ் இது வந்து இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இது எலமெண்ட் வந்து ஷோ ஆகும். அது வந்து டார்க் மூட் சன்லைட் சொல்ல மாறி வரும். ஹலோ ஐ எம் அஜித்குமார். இந்த அஜித்குமார் அப்படின்ற இந்த இடத்துல நம்ம ஹோவர் பண்ணோடனே
ஒரு அந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறத பார்க்குறீங்களா? இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிறது எதுக்குன்னா அந்த ஒரு சின்ன ஒரு பார்க்க ஒரு அட்ராக்ஷன் கிடைக்குது. அந்த அட்ராக்ஷனுக்காக தான் இந்த இடத்துல ஏ பேஷனட் ஆக்டர், ப்ரொஃபஷனல் ரேசர் அண்டு அவேஷன் எந்தூசியஸ்டிக் அஜித் குமார் ஃபாலோஸ் ஹிஸ் ட்ரீம்ஸ் வித் டெடிகேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ்னு சொல்லிட்டு இவரை பற்றி நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களை பற்றி எழுதலாம், இல்லை உங்களோட ரோல் போடலாம். நீங்கள் வெப் டெவலப்பராக இருந்தால் வெப் டெவலப்பர் போடலாம், குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பேக் அண்ட் இன்ஜினியர், ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர், எவ்ரிதிங் நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம். இங்கே போட்டுக்கிட்டு உங்களோட ரெஸ்யூமை இங்கே போடலாம். இந்த இடத்துல உங்களோட ஹையர் மீ பட்டன் இங்கே போடலாம். ஸோ இவ்வளோதாங்க இந்த ஹோம் பேஜோட போர்ட்ஃபோலியோட ஒர்க்கு. இங்கே போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணோடனே இந்த போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்புறம் இந்த ஹோவர் பண்ணோடனே இந்த இடத்துல இருக்கிற உங்கள் இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக ஷோ ஆகும். ஸோ உங்கள் இமேஜை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் இந்த மாதிரி ரொம்ப அழகாக நமக்கு வந்து ஷோ ஆகும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இதுக்கு நான் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கேட்ச் இமேஜ்னு சொல்லிட்டு இது ஒரு நெட்டில் தான் எடுத்தேன். அப்புறம் இந்த index.html இது வந்து ரெண்டு லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹோம் செக்ஷன் பில்ட் பண்ணியிருக்கேன், இமேஜ் செக்ஷன் பில்ட் பண்ணியிருக்கேன். இமேஜ் செக்ஷனில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்க்ராட்ச் இமேஜ், டெக்கரேட்டிவ் எலமெண்ட். அதுக்கு இந்த ஆல்ட் எலமெண்ட் அப்படின்றது எதுக்குன்னு, இந்த ஆல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஜஸ்ட் இந்த இமேஜ் இல்லைன்னு வச்சுக்கலாம், என்ன நடக்குது? அஜித் குமார்னு தெரியுதா? ஷோ அது பாருங்கள், பார்க்குறீங்களா? இந்த இமேஜ் இல்லைனா இங்கே ஒரு அஜித் குமார். சம்டைம்ஸ் வந்து இன்டர்நெட் வந்து அந்த லோடிங் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து யூஸருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அது கொடுத்துருக்கோம். இந்த டெக்கரேட்டிவ் எலமெண்ட் இல்லைனா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இல்லை பாருங்கள், டெக்கரேட்டிவ் எலமெண்ட்டில் வந்து இங்கே ஆல்ட் வந்து டெக்கரேட்டிவ் எலமெண்ட்னு போட்டிருக்கோம்ல, அங்கே ஷோ இருக்குது. நீங்கள் வைக்கலாம் இல்லை வைக்காமே போகலாம். எனக்கு பிடிச்சிருக்கு அந்த டெக்கரேட்டிவ் எலமெண்ட் வச்சுருந்ததுனால ஒரு பார்க்க ஸ்மூத்னஸ் கிடைக்குது, அந்த நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, அதுதான் அந்த டெக்கரேட்டிவ் எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இந்த சாலிட் அப்படின்னு போட்டால் அந்த லைப்ரரியில் இருக்கிற அந்த ஏரோ சிம்பிள்ஸ் அண்ட் இந்த மூன் சிம்பிள், அப்புறம் இந்த டாங்கிள் பட்டன் சிம்பிள், இதெல்லாம் வந்து இந்த லைப்ரரிலேருந்து இம்போர்ட் ஆகுதுங்க. அவ்வளோதான், இந்த லைப்ரரிலேருந்து நான் இந்த இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த நோ ரெஃபரன்ஸ் எரர், அவ்வளோதான். அப்புறம் இந்த இடத்துல நான் எதுக்கு இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸில் நீங்கள் உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி உங்களோட நேமை இங்கே கொடுத்து அழகாக உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் அபவுட் செக்ஷன் அண்ட் ஸ்கில் செக்ஷன், போர்ட்ஃபோலியோ செக்ஷன், கண்டென்ட் செக்ஷன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பில்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. நம்ம இதில் அப் டு எண்ட் வரைக்கும் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். HTML அண்ட் CSS நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் அந்த டேங்கிள் பட்டன் மட்டும்தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 2 லைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபார் ஒன்லி HTML அண்ட் CSS. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.